மத மோதல்களை உருவாக்கும் விதமாக மதுரை ஆதீனம் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என கூறியும் ஆதீன மடத்தை முற்றுகையிட முயன்ற மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றபோது உளுந்தூர்பேட்டை அருகே ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதியது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த மதுரை ஆதீனம் தன்னை கொல்ல சதி நடந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். விபத்தின் வீடியோ காட்சிகளை வெளியிட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை ஆதீனத்தின் குற்றச்சாட்டு தவறானது என கூறியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு இயக்கங்களும் ஆதீனத்தின் கருத்தை கண்டித்து வந்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் மத மோதல்களை உருவாக்கும் விதமாக மதுரை ஆதீனம் தொடர்ந்து பேசி வருவதாக கூறியும் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். RSS பின்புலத்திலிருந்து வந்து ஆரம்பம் முதலே மடத்தின் மாண்புக்கு எதிராக, மத நல்லிணக்கத்துக்கு எதிராக, மடம் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கு எதிராக வேலை செய்யறாருன்றதா ரொம்ப முக்கியம். தொடர்ந்து காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் பேரணியாக சென்று ஆதீன மடத்தை முற்றுகையிட முயன்ற 50 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் ஸ்மார்ட் போன்கள் முதலிடம் பிடித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் வைரம் உள்ளிட்ட பொருட்கள் தான் அதிகம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. இந்த சூழலில் 2024-25ஆம் நிதியாண்டில் மட்டும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி 55 விழுக்காடு உயர்ந்து 24.14 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் மூலமாக செல்போன் உற்பத்தி கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த 2024இல் மட்டும் இந்தியா ஏற்றுமதி செய்த செல்போன்களில் ஆப்பிள் மற்றும் சாம்சங் ரக செல்போன்களின் பங்களிப்பு மட்டும் 94 விழுக்காடாக உள்ளது. இதேபோல் இந்தியாவில் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 7.8 விழுக்காடு வளர்ச்சியை கண்டுள்ளன. 3 சக்கர மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் இந்தியாவில் 7 லட்சம் 3 சக்கர மின்சார வாகனங்கள் விற்கப்பட்டுள்ளன. தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசு ஆதரவளிப்பது குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கும் குழுவை காங்கிரஸ் MP சசி தரூர் தலைமை தாங்கும் நிலையில் இதில் அரசியல் இல்லை என்று சசி தரூர் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த மாதம் 22ஆம் தேதி பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இந்தியர்கள் 25 பேரும் நேபாளத்தைச் சேர்ந்த ஒருவரும் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. தீவிரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் செயல்பாடுகள் குறித்து வெளிநாடுகளுக்கு சென்று விளக்கம் அளிக்க அனைத்துக் கட்சி MPக்களை கொண்ட 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழுக்களில் இடம்பெறச் செய்வதற்காக 4 MPக்களின் பெயர்களை அனுப்ப காங்கிரஸை மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. அதன்படி ஆனந்த் சர்மா, கௌரவ் கோகோய், சையத் நாசர் ஹுசைன், அம்ரிந்தர் சிங் ராஜா ஆகியோரின் பெயர்களை காங்கிரஸ் கட்சி பரிந்துரைத்தது. ஆனால் MPக்களின் குழு ஒன்றுக்கு காங்கிரசால் பரிந்துரைக்கப்படாத சசி தரூரை தலைவராக மத்திய அரசு நியமித்தது. சசி தரூரை மத்திய அரசு நியமித்திருப்பதற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் MPக்கள் குழுவை வழிநடத்தும்படி மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தம்மை கேட்டுக் கொண்டதாகவும் இதில் அரசியல் எதுவும் இல்லை என்றும் சசி தரூர் கூறியுள்ளார். இது ஏதோ தெருவில் நடக்கக்கூடிய குழாயடி சண்டை என்று நினைக்க வேண்டாம். பெருமாளே கதி என்று நினைக்கக்கூடிய திருமலையில் 2 பெண்கள் இடத்திற்காக போட்ட சண்டை காட்சிதான் இது. திருப்பதி திருமலையில் தரிசனத்திற்காக வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பக்தர்களின் வசதிக்காக காத்திருப்பு மண்டபத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. மேலும் சிறப்பு தரிசனம், பொது மற்றும் 300 ரூபாய் தரிசனம் என்று பல வகையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் திருமலையில் உள்ள நாராயணகிரி காத்திருப்பு மண்டபத்தில் திடீரென்று 2 பெண்கள் தலைமுடியை பிடித்துக் கொண்டு சண்டையிட்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தரிசனத்திற்காக வரிசையில் யார் முந்திச் செல்வது என்பதில் ஏற்பட்ட சண்டையில் இருவரும் மோதிக்கொண்டனர். வரியா, உனக்கும் எனக்கும் சோடி போடுவோமா என்று மல்லுக்கட்டிய பெண்களை குடும்பத்தார் படாத பாடுபட்டு பிரித்து வைத்தனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை வேண்டுமென்றே நிறைவேற்றவில்லை என்று கூறி தொழில்துறை முதன்மை செயலாளருக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி மனுதாரர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் சீனிவாசநல்லூரில் 10 ஹெக்டேர் பரப்பளவில் காவிரி ஆற்றில் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகளுக்கு மணல் குவாரி நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியது. இந்நிலையில் அடுத்த சில மாதங்களில் மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தியதால் மணல் குவாரி உரிமம் பெற்றவர்கள் இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிட்டனர்.
இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசின் முடிவு செல்லும் என்று அறிவித்து குவாரி உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்க உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தும் 15 ஆண்டுகளாக குவாரி உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்காததால் அவர்கள் மீண்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிட்டனர். இதனை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு 15 ஆண்டுகளாக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை திட்டமிட்டு அதிகாரிகள் செயல்படுத்தவில்லை என்று கூறி மனுதாரர்களுக்கு 20 லட்சம் ரூபாயையும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நிவாரண நிதிக்கு 5 லட்சம் ரூபாயையும் 8 வாரங்களில் வழங்க தொழில்துறை முதன்மை செயலாளருக்கு உத்தரவிட்டார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு மிக தீவிரமான புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஜோ பைடன் சிறுநீரக தொற்று அறிகுறி காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார். அதில் அவருக்கு தீவிரமான புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் அதை குணப்படுத்த முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து ஜோ பைடனுக்கு சிகிச்சை அளிப்பது குறித்து அவரது குடும்பத்தினருடன் மருத்துவர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். ஜோ பைடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதை அறிந்து கவலையடைந்ததாக கூறியுள்ள அதிபர் டிரம்ப் அவர் விரைவாக குணமடைய வேண்டும் என கூறியுள்ளார். இதேபோன்று ஜோ பைடன் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும் என முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக பாகிஸ்தான் அமைச்சர் இருப்பதால் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் அறிவித்துள்ளது. துணை கண்டங்களில் கிரிக்கெட்டை வளர்க்கும் நோக்கில் 1983ஆம் ஆண்டு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்புக்கு ஜெய்ஷா தலைமையேற்றிருந்த நிலையில் அண்மையில் அவர் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக பொறுப்பேற்றார். இந்த சூழலில் ஜெய்ஷா வகித்த பதவியை தற்போது பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மோஷின் நக்வி ஏற்றுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் சூழல் அண்மையில் ஏற்பட்ட நிலையில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக பாகிஸ்தானின் அமைச்சர் இருப்பதற்கு பிசிசிஐ எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த மாதம் நடக்க இருந்த வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இடையேயான மகளிர் ஆசிய போட்டியிலிருந்து இந்தியா விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் செப்டம்பரில் நடக்க இருக்கும் ஆடவர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்கேற்காது என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. ஆசிய கோப்பையிலிருந்து இந்தியா விலகியுள்ள நிலையில் அதிக விளம்பர வருவாயை ஈட்டித் தரும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் நடக்காது என்பதால் ஒளிபரப்பு உரிமை பெற்ற சோனி தொலைக்காட்சி நிறுவனமும் தற்போதைய சூழலால் ஒப்பந்தத்தை மாற்ற திட்டமிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத் அணி வீரர் டிராவிஸ் ஹெட்டுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் அவர் இன்றைய போட்டியில் விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் ஒரு வாரம் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் இன்று உத்தரப்பிரதேசத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவிருக்கும் 61வது லீக் போட்டியில் லக்னோ அணியை ஹைதராபாத் அணி எதிர்கொள்கிறது. ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்ட நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற காத்திருக்கும் லக்னோ அணி இன்றைய போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழல் உள்ளது. ஹைதராபாத் அணி வீரர் டிராவிஸ் ஹெட்டுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் அவர் இன்றைய போட்டியில் விளையாட மாட்டார் என்று அணியின் பயிற்சியாளர் டேனியல் வெட்டோரி தெரிவித்துள்ளார். இதுவரை இரு அணிகளும் 5 முறை நேருக்கு நேர் மோதிய நிலையில் லக்னோ அணியே 4 போட்டிகளில் வென்றுள்ளது. லக்னோ அணியை பிளே ஆஃப் வாய்ப்புக்கு முன்னேற விடாமல் தடுக்கும் முயற்சியில் ஹைதராபாத் அணி ஈடுபடும் என்பதால் இன்றைய போட்டியில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து 3வது நாளாக ஆற்று நீரில் நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சூளகிரி, பாகலூர், பேரிக்கை, மத்திகிரி, ஜூஜுவாடி மற்றும் கர்நாடக மாநிலம் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 44.28 அடி கொள்ளளவு கொண்ட கெலவரப்பள்ளி அணையின் நீர்மட்டம் திங்கட்கிழமை காலை நிலவரப்படி 41.98 அடியாக இருந்தது. அதேபோல் நீர்வரத்தானது 574 கன அடியிலிருந்து 904.49 கன அடியாக அதிகரித்த நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 794.43 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரில் தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவு கலந்திருப்பதால் ஆற்று நீரில் நுரை பொங்கி செல்கிறது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் நச்சுக்கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திராவில் காரில் சிக்கி 4 சிறார்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயநகரம் மாவட்டத்தில் பூட்டியிருந்த காரில் விளையாடிக் கொண்டிருந்த 4 சிறுவர் சிறுமியர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயநகரம் மாவட்டம் துவாரப்புடி கிராமத்தைச் சேர்ந்த 8 வயதான உதய், சாருமதி, 6 வயதான சரிஷ்மா, மனஸ்வி ஆகிய 4 பேரும் விளையாடச் செல்வதாக பெற்றோர்களிடம் கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளனர். நீண்ட நேரமாகியும் 4 பேரும் வீடு திரும்பாததால் அவர்களது பெற்றோர்கள் வீட்டின் அருகே தேடியபோது அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரில் 4 பேரும் மயங்கி கிடந்துள்ளனர். கார் கண்ணாடியை உடைத்து 4 பேரையும் மீட்ட பெற்றோர் அவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு 4 பேரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த சாருமதி, சரிஷ்மா ஆகியோர் சகோதரிகள் ஆவர். பூட்டியிருந்த காரில் மூச்சு திணறி 4 சிறுவர் சிறுமியர் உயிரிழந்த சம்பவம் துவாரப்புடி கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் கல்லூரி